ஆரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु. यस्मिन्नाते भवेत् सर्वं विज्ञातं परमात्मनि तं वन्दे नित्यविज्ञानम् आनन्दम् अहमव्ययम्. यतज्ञानात् अबुद्ध्वैतं ज्ञाते यस्मिन् निवर्तते रज्जु सर्ववद्यन्तं वन्दे पुरुषोत्तमं. यस्योपदेशत आदित्यां चिदात्मानः प्रकाशते नमः सद्गुरवे तस्मै स्वाविद्यात्वा अन्तबाणवे. श्लोकम 2. यमग्नि युष्णवन्नी नित्यबोधस्वरूपम् मनश्चक्षुरादीन्य अबोधात्मकानि प्रवर्तन्त आश्रित्य निष्कम्भमेकम्. स नित्यो बलप्ति स्वरूपोऽहमात्मा. यमग्नि युष्णवन्नी नित्यबोधस्वरूपं मनश्चक्षुरादिन्य अबोधात्मकानि प्रवर्तन्त आश्रित्य निष्कम्भमेकं. स नित्योपलप्ति स्वरूपोऽहमात्मा. अंजी அத்தத்தில் பிரதிபலித்த அம்முக முகத்தின் வேரோர் வத்துவன் அறிதுவோர் புத்தி வருபிதா பாச ஜீவன் தித்துரு எவன் பேராக சிறிதுமோ வத்துவாக அத்வய நித்த சித்தானாயுள அவ் ஆன்மா நாம். அது பதவிச்சாரம் தமிழ்லேயே படிங்க. அர்த்தத்திற்கு பிரதிபலித்த அம்முகம் கண்ணாடியில் பிரதிபலித்த அந்த முகமானது முகத்தின்
வேறோர் வஸ்து அன்று, முகத்திற்கு அந்நியமான வேறொரு பொருளாகாது. அதுபோல் புத்தி அதை போன்று புத்தியில் பிரதிபலிக்கும் சிதாபாச ஜீவன் சித்துருவு. சிதாபாசனாகிய ஜீவன் ஆத்மாவின் சித் ஸ்வரூபமே யாவான். எவன் வேறாக சிறிதும் எந்த சிதாபாச ஜீவன் ஆத்மாவுக்கு அந்நியமாக சிறிதும் ஓர் வஸ்துவாகான், பின்னமாக ஓர் பொருளாக இல்லையோ, அத்வய நித்த சித்தானையுள்ள அந்த இரண்டற்ற ஏகமான நித்தியமும் சித்தமாயுள்ளதுமான ஆன்மா நான். அந்த ஆத்மாவே நான். இப்போ அவங்க படித்தது அடுத்த ஸ்லோகத்துக்கு இப்போ முன்னாடியே படிச்சுட்டாங்க. நம்ம இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு படிக்க போகிறோம். அதாவது பதவிச்சாரம். யம அக்னி உஷ்ணவத்து. யம் ஆத்மா, அக்னியில் உள்ள உஷ்ணவத்து சூடினை போல, நித்திய போத ஸ்வரூபம் நித்தியமான அறிவு ஸ்வரூபம். மனசக்ஷுராதீனி மனம் முதலான இந்திரியங்கள் முதலான அபோதாத்மகானி அறிவற்ற ஜடம் ஸ்வரூபம். பிரவர்த்தந்தே ஆசிரித்ய இவைகளின் செயல்பாடு அதை சார்ந்தே உள்ளது. எதை சார்ந்தே? நிஷ்கம்பம் ஏகம். நிஷ்கம்பம் செயலற்ற, ஏகம் ஒன்றே உள்ள ஒன்றாக உள்ள, சக நானாக உள்ள, அதுவே நித்திய என்றும் உள்ள உபலப்தி அறிவு சொரூபமான அகம் நான் ஆத்மா அப்படின்னு சொல்லி முடிக்குது. இதனுடைய விசாரத்தை நம்ம பார்த்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முதல் ஸ்லோகத்தோடைய சின்ன சுருக்கம் நம்ம பார்த்தாதான் இப்போ நம்மளுக்கு இது இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான தொடர்ச்சி நமக்கு புரியும். அகம், முதல் ஸ்லோகத்தோடைய விஷயம் என்ன? அகம் சர்வ அதிஷ்டானம், நான் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றேன். அதிஷ்டானம் அப்படின்னா காரணம், ஆதாரம், மூலம், பீஜம் அப்படின்றத நம்ம இப்போ வரப்போகிற ஸ்லோகத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கடந்த ஸ்லோகத்தில் என்ன பார்த்தது? அகம் சாட்சி அப்படின்னு சொல்லப்பட்டது. அகம் சாட்சினா எப்பேற்பட்டது அப்படின்னா நான் நிமித்தம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் திருப்பி இதே தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை தான் சொல்ல போகுது. இந்த ஸ்லோகத்துக்கும் இதுதான் சாரம். யக நிமித்தம். நிமித்தம்னா என்ன? சூரியனை போல இது எதுக்கும் காரணமாக இருக்குது, ஆனால் எதையும் அது செய்யலை. நிமித்தம்னா சாட்சி. எதற்கு சாட்சி? மனசு, இந்திரியங்கள், இது செயல்பாடிற்கு நிமித்தம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ சாட்சி என்றால் என்ன அப்படின்னா, ஒருத்தர் தூண்டுதல்னாலேயோ அவர் ஏதாவது ஒன்று இயக்கி அதனாலேயோ இல்லை. ஒரு காரணம் செயல், அதாவது ஒரு காரணமாக செயலோடு சேர்ந்து இல்லை, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் இல்லை. எப்படி நம்ம பஸ்ஸு ட்ரெயினில் ஏறி வந்த மாதிரி ஒரு காரணமாகவும் இல்லை. இதெல்லாம் நம்ம மத்தியானம் பார்த்தோம். தேர்ஃபோர் ஒரு செயலுக்கு சம்பந்தம் இல்லாமல் நிமித்தம் சாட்சி என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இதிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு ஃபர்தராக போகிறார். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் உக்காந்துன்னு இருந்தோம். நிறைய ட்ரெயின் ஜானே வாலே அக்லே காடி 4 நம்பர் பிளாட்ஃபார்மே ரவானா ஹோத்தாகன்னு ஹிந்தியில் எல்லாமே சொல்லுச்சு. நம்ம அதே இடத்துல உக்காந்துருந்தோம். நமக்கு வர ட்ரெயின் வர வரைக்கும் அங்கேயே உக்காந்துருந்தோம். நிறைய ட்ரெயின் போயினே இருந்தது. சில ட்ரெயின் ஸ்டாப்பிங்கில் நின்றுது. அதில் இறங்கினவங்க நடந்துன்னு போயின்னு இருந்தாங்க. நீங்களும் அங்கே உக்காந்துன்னு இருந்தீங்க. ஒரு ட்ரெயின் வரும் போதும் நீங்கள் குடுகுடுன்னு ஏடி போய் அந்த ட்ரெயின்லேயும் உக்காரல, இல்லை அந்த ட்ரெயின் நின்றுச்சேன்னு சொல்லிட்டு ட்ரெயினையும் தள்ளலை. ஆனால் ட்ரெயின் எல்லாம் போயின்னே இருந்தது. அதில் வந்தவங்க எல்லாம் போயின்னு வந்துன்னு இருந்தாங்க. நீங்கள் எப்படி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருந்தீங்க? கம்முன்னு சாட்சி மாத்திரமா போகிறத வரத எல்லாத்தையுமே பார்த்துன்னு அப்படியே நம்ம உக்காந்துன்னு அப்படியே உக்காந்துன்னு அதை பார்த்துன்னு இருந்தோம். இது போல தான் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா
அந்த ட்ரெயின் போகிறது வரா மாதிரி இந்த மனதோட பிரவிற்த்தி இந்த செயல்களை எல்லாம் பார்த்துன்னு உக்காந்துன்னு இருக்கு. இது எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்குல்ல? இதுக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குல்ல? கரெக்டாக இருக்குல்ல? ஆனால் இங்கே என்ன கேள்வி கேட்குறாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருந்திருப்பவர் சாட்சியாக அவர் ஏதாவது செஞ்சாரானா ஒன்றும் செய்யலை. ட்ரெயினுக்கு பச்சை கொடி காமிக்கலை, தள்ளி விடலை, எதுவுமே பண்ணல. அவர் அங்கே இருந்து கொண்டு எழுந்து போய் அங்கே இன்னொரு ட்ரெயின் வந்தோடனே அவர் ஏறி போயிட்டார் அப்படின்னா அங்கே திருப்பியும் வேற ட்ரெயின் வருமா வராதா? சாட்சியாக ஒரு இடத்துல உட்காந்து பார்த்தார். அவர் இருக்கும்போது நிறைய ட்ரெயின் போச்சு வந்துச்சு. திருப்பியும் அவருக்கு வர வேண்டிய ட்ரெயினில் ஏறி வந்துட்டதுக்கு அப்புறமா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் போகுமா போவாதா, வருமா வராதா? எல்லாமே வந்துன்னு தானே இருக்கும். அப்போ ஏற்கனவே பொண்ண இதில் என்ன சொன்னார்? நான் சாட்சி மாத்திரமாக இருந்து கொண்டு அந்த ட்ரெயின் போனது வந்தது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அதுபோல் என் உள்ள இருக்கிற ஆத்மா மனம் சக்ஷுராதி இவைகளுக்கு சாட்சி மாத்திரமாக இருந்து காரணமாக இருந்து செயல்படுது. எப்படி? அந்த சூரியனை போல. நான் இப்போ அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். அப்போ அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ட்ரெயின் போச்சு வந்தது. அப்போ அங்கே சாட்சியே இல்லையே, இது எப்படி போச்சு? சாட்சி இருந்தால் தானே மனசு எல்லாம் பிரவருத்தி ஆகிறது. அந்த ட்ரெயின் போன இடத்துல அவர் இல்லை, ட்ரெயின் போச்சு வந்துச்சு, எப்படி வந்தது? கேட்குற கேள்வி புரியுறதா? சரி. அப்போ அவர் அங்கே வருகின்ற அந்த ட்ரெயினுக்கு காரணமாக ஹேத்துவே அவர் அல்ல. அவர் வந்தாலும் போனாலும் அவர் அங்கே காரணமே இல்லை. அப்படி என்றால் சாட்சி ஆத்மா என்றால் மனம் இந்திரியத்திற்கும் உள்ள பிரவிற்த்தி செயலுக்கு அப்படிதானே அந்த ட்ரெயினை போல தானே மனசு பிரவிற்த்தி செயலுக்கு இது அந்த ட்ரெயினை போல தானே. ஸோ அந்த ட்ரெயின் வந்து போவது அங்கு சாட்சியாக இல்லை என்றாலும் அவர் அங்கே உக்காந்து இல்லைனாலும் ட்ரெயின் போது வருது. அதுபோல மனம் இந்திரியங்களின் பிரவர்த்திக்கு ஆத்மா இருந்தாலும் அதாவது சாட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் தன் பிரவர்த்தியை செயலை நடத்தி கொள்ளும் அல்லவா? இதான் கேள்வி. ரெண்டாவது கேள்வி. இப்போ நான் சொல்கிறது நல்லா உள்ள வாங்கிக்கணும். முதல்ல சொன்னதில் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இது எந்த காரியமும் எந்த வேலையும் செய்யலை, இது எதுக்கும் காரணம் இல்லை. எப்படின்னா சூரியனை போல சூரியன் உதித்த உடனேயே இந்த மக்கள்கள் இந்த உலகம் எப்படி இயங்குகிறதோ தன்னுடைய செயலை செய்கிறதோ அதுபோல சாட்சியாக இருந்து கொண்டு என்னுடைய மனம் சக்ஷுராதிகள் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி நம்ம எல்லாமே ஒத்துக்கணும். இப்போ ரெண்டாவது கேள்வி, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கார். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நான் உக்காந்துருக்கேன். நான் உக்காந்துருக்கும் போது பல ரயில் போச்சு வந்துச்சு, நான் எதுவும் பண்ணலை, அதனுடைய இயக்கத்துக்கு நான் சாட்சி மாத்திரமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் எழுந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த போதிலும் அந்த இடத்துல ட்ரெயின் போது வருது. அப்போ அதை நான் இயக்கிறேன்னு சூரியனை போல சொல்ல முடியுமா? அப்போ அங்கே ஆத்மா இருந்தாலும் இல்லை என்றாலும் மனம் சக்ஷுராதிகள் இயங்கும் அல்லவா அப்படின்னு அந்த எக்ஸாம்பிளை காமிச்சு கேட்குறார். ரொம்ப மைன்யூட், அதனால் நான் திருப்பி ரெண்டாவது வாட்டி நான் சொல்லிட்டேன். ஸோ தன் பிரவர்த்திக்கு அது செயலை நடத்தி கொள்ளும் அல்லவா? மனம் இந்திரியங்கள் சுதந்திரமாக தானே செயல்களை செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அது எதையும் சாராமல் எதையும் பிடிச்சிக்காம தானே அதனுடைய செயலை செய்யுது அப்படின்னு நான் புரிஞ்சிக்கலாமா அப்படின்னு கேள்வி இங்கே கேட்குறார். ஸோ இப்போ அவருக்கு சந்தேகம் வந்த மாதிரி எனக்கும் சந்தேகம் வந்துடுது. அதில் கேட்குறவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். காலைல கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்தது, இப்போ திருப்பியும் கேள்வி கேட்டு குழப்பிட்டீங்களேன்னு. ஏன்னா நிறைய இப்போ இது மாதிரி தான் இதில் கேள்வி கேட்க போகிறார். ஃபஸ்ட்டு, மனதிற்கும் இந்திரியத்திற்கும் சுதந்திரமாக செயல்படும் சக்தி கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1.
எப்படி செயல்படுகிறது? ஆத்மாவாகிய ஞானஸ்வரூபமாகிய நித்திய உபலப்தி சொரூபமாகிய என்னை சார்ந்துதான் அவைகள் செயல்படுகின்றன. நித்திய உபலப்தி ஸ்வரூபமான என்னை சார்ந்து அவை செயல்படுகின்றது. தேர்ஃபோர் ஸ்தூல சூக்ஷ்மமான உடல், மனம், இந்திரியங்கள் சுதந்திரமாக செயல்படும் சக்தி அதற்கு கிடையாது. நான் சாட்சி இல்லாமல் நான் அப்படின்ற இந்த சாட்சி இல்லாமல் அது செயல்படாது. அதனால்தான் எதுவும் செய்யாமல் நிமித்தமாக சாட்சியாக பார்த்து கொண்டு இருக்கின்றேன். தேர்ஃபோர் முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது அகம் சாட்சி. எப்படி சாட்சி அப்படின்னா அதிஷ்டானஹா சன், அது என்னை சார்ந்து செயல்படுகிறது. அதிஷ்டானமாகவும் இருந்து கொண்டு சாட்சியாகவும் இருக்கின்றேன். இப்போ மனம் இந்திரியங்கள் இது செயல்படுறதுக்கு நான் காரணமாக இல்லாமல் சாட்சியாகவும் பார்க்குறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம காலில் பார்த்தது ஓசி ஆர்சி ஆர்எம். இப்போ அந்த கண்ணாடி அந்த இடத்துல இருந்தாலும் இல்லை என்றாலும் அங்கே என்ன இருக்கு? நிஜஸ்வரூபமான என்னுடைய முகம் எப்பயுமே இருந்துட்டே இருக்கு. நான் எப்போ அந்த கண்ணாடியை வச்சு பார்க்குறேனோ என்னுடைய பிரதிபிம்பம் இந்த மனசு அப்படின்ற இதுல பட்டு என்னுடைய பிரதிபிம்ப சிதாபாசனானது அதிலிருந்து ரிஃப்ளெக்ட் வெளியே ஆகிறது. ஸோ இங்கே கண்ணாடி இருந்தாலும் சரி, இங்கே ரிஃப்ளெக்ஷன் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இந்த ஒரிஜினல் ஃபேஸ் எப்பயும் இருந்துட்டே இருக்கு. ஆனால் இந்த ஒரிஜினல் ஃபேஸ் இந்த கண்ணாடியில் விழற பிரதிபிம்பத்திற்கு இந்த ஒரிஜினல் ஃபேஸ் தான் ஆதாரமாக இருக்குது. இதுதான் அதிஷ்டானமாக இருக்குது. ஜி இதில் ஒரிஜினல் ஃபேஸ் இல்லைனாலும் பிரதிபிம்ப சைத்தன்யம் பிரதிபலிக்குமா அப்படின்னா, ஒரிஜினலே இல்லாத போது பிரதிபிம்ப சைத்தன்யம் எப்படி கண்ணாடியில் படும்? அப்புறம் அங்கே எங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் மீடியம் இருக்கும்? இருக்கவே இருக்காது. இது ட்ரெயினோ பஸ்ஸோ இல்லை. அவன் கேட்ட கேள்வி மாதிரி நான் அங்கே அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த ட்ரெயின் ஓடவே ஓடாதா அப்படின்னா இது அப்படி இல்லை. இதுவே அதிஷ்டானமாகவும் இருந்து கொண்டு சாட்சியாகவும் இதுவே இருக்கிறது அப்படின்னு இங்கே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. அதை நம்ம இப்போ பார்த்தோம். ஃபஸ்ட்டு இன்னும் தெளிவது படுத்துகிறார். எதனுடனும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னோம். அது நிரஸ்த அகில உபாதி சாட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு, சாட்சினா காரணமும் இருக்கக்கூடாது, தூண்டுதலும் இருக்கக்கூடாது. பிறகு இந்த இடத்துல வேற மாதிரி எப்படி இவர் சொல்றாரு? என்னை சார்ந்து இந்த அதிஷ்டானமா நான் இந்த இடத்துல எடுத்துக்கணும், ஆத்மான்னு எடுத்துக்கணும். இந்த அதிஷ்டானம்தான் என்னை சார்ந்து, அதாவது ஆத்மாவை சார்ந்து ஸ்தூலமும் சூக்ஷ்மமும் செயல்படுகிறது என்று கூறுகிறார்கள். இதை நான் எப்படி புரிஞ்சு கொள்வது? புரிஞ்சா மாதிரி இருந்தது, இப்போ எனக்கு சுத்தமாக புரியல, குழப்பமாயிடுத்து. சரி, என்னை சார்ந்து அவைகளின் இருப்பு இருக்கிறது. என்னை சார்ந்து இருப்பு, அதனுடைய இருப்பு இருக்கு, சத்து. அவைகள் இருப்பதற்கே நான் தான் காரணம். மனசு இந்திரியம் இதெல்லாம் இருக்கிறதே என்னோட இருப்பில் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த சத்த அம்சத்தில் தான் இருக்கு. அப்படி இவன் எப்படி கேள்வி கேட்டான்னா சித்தம்சத்தை வச்சு கேள்வி கேட்டான். இருந்தால் தான் அவருக்கு போகிறது வர்றதெல்லாம் பார்த்துன்னு சாட்சியாக உக்காந்துருப்பார். இல்லை, மனசும் இந்திரியமுமே என்னுடைய இருத்தல் அப்படின்ற அந்த சத்தம்சத்தில் தான் இருக்கு. அவைகள் இருப்பதற்கே நான் தான் காரணம். சரி, இதில் என்ன முடிவுக்கு வருது? இதை அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லுவார். சாட்சி என்று சொல்லிக்கொண்டு என்னை சார்ந்துதான் இவைகள் செயல்படுகிறது என்று எப்படி சொல்ல முடியும்?
இதில் ஒரே குழப்பமாக இருக்கே. இப்போ காஃபி வேற வரலை, அதனால் சூடான ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்டுடலாமா? கான்ட்ராவர்சியாக இருக்குல்ல. சூடான ஐஸ்கிரீம் எங்கேயாவது இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஐஸ்கிரீம்லாம் எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். அதுக்கு பதிலாக சூடான ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டேன், அது போல இருக்குது இந்த கேள்வி. இதில் ஒரு புதிய கருத்து ஒன்று வந்திருக்கு. அது என்ன கருத்துன்னா, ஆத்மாவாகிய என்னை சார்ந்து மனமும் இந்திரியங்களும் செயல்படுகிறது. நான் இல்லை என்றால் அவைகள் செயல்படாது. அவைகள் செயல்படுவதற்கு நான் ஆகிய ஆத்மஸ்வரூபமே காரணம் என்று இதற்கு ஒரு உதாரணம் கூறி விளக்க போகிறார். என்ன, இந்த ஸ்லோகத்துக்குள்ள இப்போ நம்ம போக போகிறோம். எம் அக்னி உஷ்ணவத்து. எம் என்ற சொல் ஆத்மாவை இந்த இடத்துல குறிக்கிறது. எம் ஆத்மானம் எதை சார்ந்து மனமும் இந்திரியங்களும் செயல்படுகிறதோ சக நித்திய உபலப்திகி, அந்த ஆத்மாவாகிய நான் இருக்கின்றேன். இது இப்போ ஃபஸ்ட்டு யககு நம்ம போயிடுவோம். இது ரெண்டாவதுல எம் எதை சார்ந்து அப்படின்ற ஒரு வார்த்தை வரப்போகிறது. எதை சார்ந்து என்பது மூணாவது வரியில் வரப்போகுது. பிரவர்த்தந்தே ஆசிரித்ய, அது சார்ந்து. எம் எதை சார்ந்து, எதனுடைய உதவியால் அது செயல்படுகின்றதோ இதற்கு உவமானம் தருகிறார். என்ன அது? அக்னி உஷ்ணவத்து. நாங்கள் நானாசீவவாத கட்டளை படிக்கும் போது கூட ஃபஸ்ட்டு இதுவே என்ன அப்படின்னா, சுத்த பிரம்மமாக இருக்கின்ற சர்வ சாட்சியிடத்தே அக்னியில் சூடு போல அப்பின்னமாய் ஒரு சக்தி உண்டு. ஜி, நீங்கள் இந்த நெருப்பு இருக்கு, இதில் இருக்கிற சூடை நீங்கள் வச்சுக்கோங்க, அக்னியை மட்டும் எனக்கு, நெருப்பை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, வெளிச்சத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னா, நெருப்பினுடைய இயல்பு என்ன? லைட் அண்டு ஹீட். அது போல ஒரு எக்ஸாம்பிள் தரார். அக்னி நெருப்பு, உஷ்ணம் சூடு. இந்த ரெண்டுத்தை போலவும் அக்னியில் சூடு போல, தேர்ஃபோர் அக்னியில் சூடு. இந்த ரெண்டு பொருளும் ரெண்டுமே இருக்கு. சரி, அக்னியே எப்படி இருக்கு அப்படின்னா உஷ்ணமாக இருக்கு. நெருப்பு இல்லாமல் சூடு நெருப்பு இல்லாமல் உஷ்ணம் இருக்காது, உஷ்ணம் இல்லாமல் நெருப்பு இருக்காது. சரி, இப்போ காஃபி இல்லை, நான் சூடான தண்ணி உங்கள் கையில் கேட்டேன். எனக்கு சுட 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 தண்ணி கொடுத்தாங்க. இந்த தண்ணியை நானும் வாங்கி இப்படி குடிச்சிட்டேன். சூடாக இருந்தது. இதில் இருக்கிற இந்த தண்ணியில் இருக்கிற சூடு, தண்ணியோடைய நேச்சர் சூடா குளிர்ச்சியா? தண்ணியோட நேச்சர் குளிர்ச்சி. அப்போ இந்த சூடான தண்ணி எனக்கு கொடுத்தாங்கல்ல, இதில் இருக்கிற சூடு, இது எப்பேற்பட்ட உஷ்ணம்? அது அதோட சொந்த உஷ்ணமா, கடன் வாங்கப்பட்ட உஷ்ணமா? சூடு நெருப்புல இருந்து அது சூடாகி அதில் இருந்து கடன் வாங்கப்பட்ட உஷ்ணம். ரெண்டு நேச்சர் இருக்கு. ஒன்று இயற்கையாகவே அதனுடைய தன்மை, நீரினுடைய தன்மை குளிர்ச்சி, அது இன்ட்ரின்சிக் நேச்சர். ரெண்டாவது இது கடன் வாங்கின தன்மை, அது இன்சிடென்டல் நேச்சர். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இன்ட்ரின்சிக் நேச்சர், இன்சிடென்டல் நேச்சர். அதாவது கடன் வாங்கின சூடு, சொந்தமாக இருக்க சூடு. இப்போ இதில் தொட்டால் சுடும். இதோட சூடு என்ன? அதோட நேச்சர். இப்போ சுட தண்ணி கொடுத்தாங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து, இந்த குளிரில் ஆறி போச்சு. அப்போ அந்த சூடு எப்பேற்பட்ட சூடு? இதோட இயல்பான சூடா, வந்து போகிற சூடா? ஓகே, இது புரிஞ்சா போதும். இதான் இப்போ இந்த ஸ்லோகத்தோட எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஸோ இது மாதிரி, அப்படி என்றால் அது யாருடைய உஷ்ணத்தை அனுசரித்து உள்ளது? அக்னியினுடைய உஷ்ணத்தை அனுசரித்து உள்ளது.
அக்னி உஷ்ணமாக இருக்கும். அது யாருடைய உஷ்ணத்தை வாங்கி உள்ளது? இது சூடாக இருக்கிறதுக்கு இது யார்கிட்ட இருந்து சூடை வாங்குச்சு? இந்த இது அதுக்கு சுயமான இயல்பான நேச்சரே சூடு தான், உஷ்ணம் தான். தேர்ஃபோர் அக்னியின் உஷ்ணம் ஸ்வரூபமாகவே அதுக்கிட்ட இருக்குது, நேச்சராகவே இருக்குது அதுக்கிட்ட. அதுபோல் இந்த சுட தண்ணி இப்போ சொன்னல, அதனுடைய உஷ்ணம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது இந்த அக்னியிடம் இருந்த உஷ்ணத்தை அது வாங்கி கொண்டு இருக்கிறது. ரெண்டு விஷயம். ஸோ இந்த டோட்டல் பிரபஞ்சத்தில் இது மாதிரி தான் இந்த ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று நேச்சுரலி சுயமாகவே இருக்குது, இயல்பாகவே. மற்றொன்று சுயத்தை ஆசிரியத்து அனுசரித்து இருக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்கு, அதோடைய இதுவில் அது இருக்குது. தேர்ஃபோர் சுயத்திலும் அதன் சுயத்தன்மையை பார்க்கலாம். இதை தொட்டவொடனே சூடு, அது அதோடைய சுயத்தன்மையை பார்க்கலாம். இது சூடாக இருக்கிற தண்ணியில் தொட்டாலும் அந்த சூடோட சுயத்தன்மையையும் நம்ம பார்க்கலாம். ரெண்டு இடத்துல பார்க்கலாம்ல. இது கடன் வாங்கின சூடு, அந்த சூடில் இதை தொட்டு பார்த்தாலும் இதோட சூடை பார்க்கலாம். இயற்கையாகவே இருக்கிற இதை தொட்டு பார்த்தாலும் அந்த சூடை பார்க்கலாம். அதுபோல் ஞானத்திற்கு இதில் வர ஞானத்தை நம்ம ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம். ஆத்மாவிடம் ஆத்மாவின் அறிவை எது ஆசிரித்து வாங்கி கொண்டுள்ளதோ அதனிடத்தையும் நாம் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப். தேர்ஃபோர் எந்த அறிவை தந்ததோ அது நித்திய ஞானம். எந்த அறிவானது நமக்கு அறிவை தந்ததோ அது நித்திய ஞானம். நம்ம காலையில் பார்த்தோம், என்னென்ன ஞானம்லாம் பார்த்தோம்? எந்தெந்த ஞானத்தெல்லாம் நம்ம காலையில் பார்த்தோம்? டீ ஞானம், காஃபி ஞானம், அப்புறம் ரோஸ் ஞானம், அப்புறம் மைக்கு ஞானம். இது மாதிரி பல ஞானங்களை நம்ம பார்த்தோம். அதில் வர நாம ரூபங்கள், ஆப்ஜெக்ட்ஸ் மாறும் தன்மை உடையது. அதில் இருக்கிற ஞானம் 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 எப்பயுமே தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பெயர் நித்திய ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்தோம். எந்த அறிவை அந்த கரணமும் இந்திரியங்களும் பெற்றதோ அந்த அறிவை அனித்திய ஞானம்னு நம்ம எடுத்துக்கலாம். அது அனித்திய ஞானம். இதுதான் லாஸ்ட் ஸ்லோகத்தில் இது வரைக்கும் பார்த்து முடித்தோம். இவ்விதம் அக்னியில் உள்ள உஷ்ணத்தை போல என்றால், அவர் எக்ஸாம்பிள் கொடுத்தாருல, அக்னியில் இருக்கிற உஷ்ணம், அக்னியில் இருக்கின்ற உஷ்ணத்தை போல அப்படின்னு எடுத்துட்டோன்னா, எப்படி சுட தண்ணி அந்த அக்னியின் உஷ்ணத்தை வாங்கி கொண்டு உஷ்ணமாக உள்ளதோ அதுபோல ஆத்மாவின் சந்நிதியில் ஆத்மாவின் சைத்தன்யத்தை மனம் இந்திரியங்கள் வாங்கி கொண்டு செயல்படுகிறது. தானாக செயல்படலை. அந்த ட்ரெயின் மாதிரியோ இல்லை அதில் இருக்கிற போகிறவங்க வர மாதிரியோ மனசு சக்ஷுராதிகள்லாம் செயல்படலை. நம்ம இந்த இடத்துல குழப்பம் பண்ணிக்கிறது இப்போ கிளியர் பண்ணி கொடுக்குறார். இது எப்பேற்பட்டதுன்னா, இதனுடைய சந்நிதி மாத்திரத்தில் இதனால தான் அந்த கடன் வாங்கின மனம், ஆத்மாவிடமிருந்து ஆசிரியித்த மனம், இந்திரியங்கள் எல்லாம் செயல்படுகிறது. ஸோ நித்திய போத ஸ்வரூபம். மீண்டும் ஆத்மாவுக்கு இந்த இந்த இலக்கணத்தை அவர் தராரு. அதாவது நித்திய அபோத ஸ்வரூபம். ஆத்மா ஆத்மா நித்திய போத ஸ்வரூபமாக உள்ளது. நித்திய போதகா அப்படின்னா அறிவு ஸ்வரூபம், உபலப்தி போதகா உபலப்தி ஸ்வரூபம் என்னும் இந்த அறிவு ஸ்வரூபமாகிய ஆத்மாவை ஆசரித்து மனம் இந்திரியங்கள் செயல்படுகிறதோ அப்படி இந்த ஆசிரியத்து மனம் இந்திரியங்கள் செயல்படுகிறது அப்படின்னு இதுக்கு பொருள். நித்தியம் என்ற சொல்லுக்கு போதகா அப்படின்னு ஒரு சொல்லும் இதுக்கு அடைமொழியாக இதுக்கு கூட சேர்த்திருக்கார்.
சரி, இதில் 4வது வரியில் வரும்பொழுது அதோட அர்த்தத்தையும் நம்ம ஒன்றாக்கி விடுகின்றோம். நித்திய போதக, அதாவது நிர்விசேஷ அறிவு சொரூபமாக எந்த ஒரு ஆத்மா உள்ளதோ அப்படின்னு பொருள். அல்லது 2வது பொருள், ஒரே வரியில் வேறுபாடு இல்லாமல் வருவதே ஒரு பொருள். ஒரு பொருள் வேறுபாடு சொல்ல வேண்டும் என்றால் நித்தியக போதக ஸ்வரூபக 3 ஒரே அர்த்தம்தான். ஏன் இதில் வேறுபாடு வருது? நித்திய உபலப்தி ஸ்வரூபக, அதையே தான் இதை திருப்பியும் போட்டு சொல்கிறார் என்று வந்து விடுகிறது. இதற்கு தனி அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் நித்தியம் என்றால் போதகா என்ற சொல்லுக்கு அடைமொழியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நித்திய ஸ்வரூபம் போதஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு, நித்திய ஸ்வரூபம் ஈக்குவல் டு என்றும் இருக்கும் ஆத்மா, இது அதோட அர்த்தம். போதஸ்வரூபம்னா அறிவு ஸ்வரூபமாக இருக்கும் ஆத்மா. ரெண்டுத்தையும் சொல்றார். நித்தியக போதகான்னு சொல்றதுக்கு அது என்றும் இருக்கும் ஆத்மா சத்து அம்சம், அறிவு ஸ்வரூபமாக இருக்கின்ற ஆத்மா சித்த அம்சம். ஆத்மாவுடைய லட்சணம் என்ன? சத்து சித்து ஆனந்தம். ஆத்மா அப்படின்னு சொன்னால் அது இருப்புத்தன்மையாகவும் அறிவு ஸ்வரூபமாகவும் பூரண ஸ்வரூபமாகவும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஸ்வரூபமாகவும் எது இந்த 3 லட்சணமும் இருக்கோ அது பேர் ஆத்மா. எப்பயுமே இருக்குன்னு சத்துன்னு அந்த இருப்புத்தன்மையாகவும் அதுதான் நித்திய ஸ்வரூபம். 2வது போதஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபமாக எந்த ஒரு பொருள் இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பொருள் கொள்ள வேண்டும். தேர்ஃபோர் நித்திய ஸ்வரூபம் ஆத்மா, போதஸ்வரூபம் ஆத்மா. இதிலிருந்து திருப்பியும் ஃபர்தராக போகிறார். ஆத்மா சத்தியம், அது நித்தியம் என்று இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆத்மா நித்தியம் என்றால் அகாரணத்வாத், ஆத்மாவுக்கு காரணம் இல்லை. ஆத்மா ஆதி அனாதி, ஆத்மா எதனிடம் இருந்தும் தோன்றவில்லை, ஆத்மாவிடம் இருந்துதான் அனைத்தும் தோன்றி உள்ளது. இது நம்ம எங்கே இந்த விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்? எதனிடம் தோன்றவில்லை, ஆத்மாவிடம் இருந்துதான் அனைத்தும் தோன்றியிருக்கிறது. தைத்திரிய உபனிஷத்து ஏதஸ்மாத் ஆத்மனஹ ஆகாச சம்பூதஹ ஆகாசாத் வாயு வாயுர் ஆபஹ வாயுர் அக்னிஹி அக்னி ஆபஹ ஆபஹ பிருத்திவி பிருத்திவி ஔஷத ஔஷத பிராணஹ பிராண ஜீவஹ. ஆத்மாவிலிருந்து ஆகாசம் வந்தது. ஃபஸ்ட்டு ஆகாசம், ஆத்மாவிலிருந்து ஆகாசம் தோன்றியது. ஆகாசத்தில் இருந்து இந்த வாயுவானது காற்று தோணுச்சு. அதனால்தான் ரெண்டுத்தையும் நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா இதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றதுனால காற்றை நம்மளால் பார்க்க முடியாது. ஆகாசத்தை அதனுடைய தன்மையை உணரலாமே தவிர அது எப்படி இருக்குன்னு நம்மளால் அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளால் அதை உணர முடியாது. அதுக்கு அடுத்தது நெருப்பு, நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும், டச் பண்ண முடியும், ரெண்டுமே அதுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா நீர், அதுக்கும் அந்த தன்மை இருக்குது, நம்மளால் அதை 2 விதத்துலையுமே ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிருத்திவி, மண், சொல்ல வேண்டியதே இல்லை, அதுவும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இது மாத்திரம் இல்லை, ஃபஸ்ட்டு அக்னி, ஆகாசத்திலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து அக்னியும், அக்னியிலிருந்து ஜலமும், ஜலத்திலிருந்து மண்ணும், மண்ணிலிருந்து மரம், செடி, கொடி, தாவரங்களும், அந்த தாவரத்தினுடைய சத்துக்களாக நம்முடைய உயிராற்றலான உயிர் சக்தியான பிராணனும், பிராணனில் இருந்து ஜீவனும் தோன்றியது அப்படின்னு யார் சொன்னது? பக்கத்து வீட்டுக்கார் சொன்னாரா இல்லை எதிர் வீட்டுக்கார் சொன்னாரா? தைத்திரிய உபனிஷத்து சொல்லுது. நிறைய வாட்டி நம்ம இதை கேட்டிருக்கோம். ஸோ இந்த ஆத்மா படைப்பிற்கு காரணம் அப்படின்னு கூறியிருக்கிறதே, உன் ஸ்ருதியே இது மாதிரி சொல்லியிருக்குல்ல, ஆத்மா உன்னுடைய படைப்பிற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லியிருக்குல்ல, ஆத்மாவுக்கு எதுவும் காரணம் கூறவில்லை. எனவே ஆத்மா அகாரணம் ஃபஸ்ட்டு.
அது எதுக்கும் காரணமே இல்லை. அது எதனிடம் இருந்தும் தோன்றவில்லை, அதனால் அது நித்தியம். எது தோன்றியதோ அது மறைந்துவிடும். இது தோன்றலை, பிறந்தால் இறந்துவிடும். இது பிறக்கலை, ஆதி அந்தம்னா அதுக்கு ஒரு முடிவு உண்டு, இதுக்கு அதுவும் இல்லை. எனவே நித்தியம் ஆத்மா அகாரணத்துவாத், அதற்கு காரணம் இல்லை. எது தோன்றியதோ படைக்கப்பட்டதோ அது மறைந்துவிடும். ஆனால் ஆத்மா தோன்றவில்லை, அதனால் அது நித்தியம் அகாரணம். ஆத்மா நித்திய சொரூபமாக போதஸ்வரூபமாக எது உள்ளதோ, அல்லது வேறு விதமாக பார்த்தால் அகம் என்ற சொல் ஞானத்தை குறிக்கும். அஸ்மி என்ற சொல், அகம் அஸ்மி, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அகம் பிரம்ம அஸ்மி, நான் பிரம்மமயமாக இருக்கிறேன். அந்த சத் அது எப்பொழுதும் உள்ள சத்தியத்தை குறிக்கிறது. அகம் இதி பிரதீதேஹே போத ஸ்வரூபக. நான் 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 என்று ஜடம் சொல்லுமா, பணம் சொல்லுமா நான் நான் நான்னு? இல்லை இந்த டேபிளுக்கு இருக்குதா அந்த உணர்ச்சி நான் 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 நான்னு? இல்லை இந்த விளக்குக்கு இருக்குமா, இல்லை இந்த நெருப்புக்கு இருக்குமா, இல்லை தண்ணிக்கு இருக்குமா? யாருக்கு இருக்கு நான் 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 அப்படின்ற உணர்வு? உங்களுக்குலாம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல, ஒத்துக்கிறீங்கல்ல? அந்த நான் அப்படின்ற உணர்வு எந்த நான்? அகங்காரனால் இல்லை, அகம் நான், பாடி மைண்ட் அண்ட் சென்சஸ், அந்த நான் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் இருந்து ப்ரொஜெக்ஷனாக இருக்க அந்த நான் தான் நான். அதுதான் எப்பயுமே நித்தியமாக இருக்குது. இப்போ நம்ம பிறந்த குழந்தைகிட்ட அந்த நான் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? உங்களுக்கு யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களா? நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த இயற்கையான அந்த உணர்வை யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அது எப்போ வந்தது? எப்பத்திலிருந்து வந்திருக்கு? அதுக்கு முன்னாடியிலிருந்து இருக்கு, உங்களுக்கு அப்புறமும் அது இருக்கும். அந்த நான் நான் என்று இந்த ஜடம் இது மாதிரி இருக்கிற மைக்குக்கெலாம் அது கிடையாது. அது நான் என்று சொன்னாலே அது ஆத்ம போத ஸ்வரூபம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ பிறகு நான் அஸ்மி, நான் இருக்கிறேன். அகம் அஸ்மி, நான் அறிவு ஸ்வரூபம். அஸ்மி இதி பிரேதத்தேஹே நித்தியம் அஸ்மி. அதாவது நித்தியம் நான், அஸ்மி எப்பயுமே இருக்கிற நித்தியம் நான், எப்பயுமே நான் நான் நான். தூங்கி எழுந்து கண்ணை முழிக்கும் போதே முதல்ல யார் வருது? நான் அப்படின்ற உணர்வு தான் வந்து அதுக்கப்புறமா தான் ஏனைய உணர்ச்சிகள் எல்லாம் வருது. தூக்கத்திலிருந்து கண் விழிக்கும் போதே முதல்ல நான் அப்படின்ற உணர்வு தான் வரும். அதுக்கப்புறமா தான் இந்த பாடி மைண்டு சென்சஸ் அந்த வேர்ல்ட் அந்த சென்சரி ப்ளஷர்ஸ் எல்லாமே வரும். தேர்ஃபோர் அகம் அஸ்மி என்பதை தினமும் கூறுகிறோம். நான் நான் அப்படின்ற விஷயத்தை கூறினிருக்கோம். ஆனால் அதை நித்திய அஸ்மியா அனித்திய அஸ்மியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்கவில்லை. நான் நான் நம்ம சொல்கிறோம்ல, நான் சொன்னேன்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, குழந்தையா பிறக்கிறச்ச குழந்தைலேருந்து இருக்கும் பொழுதே நான் அப்படின்ற உணர்வு என்கிட்ட இருக்குல்ல, அது அந்த நான் அப்படின்ற உணர்வை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுன்னு இருக்கோம் அப்படின்னா, நானுன்னு சொன்ன உடனே எழுந்துரு நீ எழுந்துறேன் அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்க? ஐயோன்னா இவர் நம்மளை திட்டுறாரு, உடனே எழுந்துப்பாங்க. எழுந்திருக்கும் போது நான் அப்படின்னு சொன்ன அந்த நினப்பு ஐ எம் த பாடி மைண்ட் அண்ட் த சென்சஸ், அந்த நினப்பில் தான் இருக்க. அகம் ஆத்மா அப்படின்ற உணர்வில் இருக்கிறதே இல்லை. இந்த பாடி மைண்டு சென்சஸாக இருக்கிற நான் எப்பொழுதுமே பிரசித்தமாக இருக்கிற இந்த நானில் தான் நான் ட்ராவல் பண்ணின்னு இருக்கேன். அதுதான் என்கிட்ட பிரச்சனை. அந்த நானில் இல்லை.
அந்த நானில் நான் தான் அதுன்னு சொல்லிட்டு பல முறை கேட்டாலும் எனக்கு புரிதல், இந்த நானுக்கு கொடுக்குற உரிமை, இந்த நானில் இருக்கிற ஒரு எனக்கு இருக்கிற அந்த ஒரு பிடிமானம் அந்த நானில் எனக்கு இல்லை. தேர்ஃபோர் இந்த அனித்திய அஸ்மியாக நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் சரீரம், மனம், இந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்று புரிந்து கொண்ட மையினால், இதுதான் நான் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கேன். ஏன்னா நான் பிறந்த உடனே எனக்குன்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க, நீ வா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது உன்னுடையது, இது என்னுடையதுன்னு சொல்லிட்டு பிரித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது உன் ஷர்ட்டு, உன் கண்ணை காமி, கண்ணு உனக்கு எங்கே இருக்கு, காது எங்கே இருக்கு, உன் மூக்கத்தோடு இப்படின்னு சொல்லிட்டு பொய்யான நானை நமக்கு இயல்பாகவே நமக்கு பொருத்தி விட்டபடியினால், நான் என்று புரிந்து கொண்டமையினால் சரீரத்தினுடைய அனித்தியத்துவம் நமக்கு வந்துவிட்டது. அந்த சரீரத்தோட அனித்தியத்தை நான் நம்ம புரிஞ்சு கொண்டதுனால, நான் ரொம்ப அறிவு ஜீவியா, நான் அந்த இடத்துல சாட்சியா இல்லை, அதனால அந்த ட்ரெயின் போதா வருதா இது எப்படி நீ சொல்லுவேன்னு நான் கேட்டேன். நான் இங்கே அவர் சொன்ன நான் எந்த நானே சொன்னார்? அகம் சாட்சி, எல்லாத்துக்கும் சாட்சியா, நித்தியமா, ஆதி அந்தம் இல்லாமல் என்றும் உள்ள பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கிற அந்த நானாக இருக்கிற சாட்சியை இதில் சொன்னார். நம்ம ரொம்ப அறிவுதனமாக என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த பாடி மைண்டாக இருக்கிற இந்த லிமிட்டடாக இருக்கிற இந்த நானை நம்ம புரிஞ்சுன்னு இருக்கிறதுனால, இந்த நானே எனக்கு பிரசித்தமாக இருக்கிறதுனால நம்ம எப்பொழுதுமே உடம்பு மேலே இருக்கிற நானை தான் நம்ம சொல்லின்னு இருக்கோம். ஸோ அகம் ஞானஸ்வரூபகா என்று சொன்னாலும், நான் விருத்திகள் நான் என்று கூறினாலும் அதுவும் அனித்தியமாகி விடுகிறது. நான் ஒரு எண்ணம் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணிக்கணும். இந்த எண்ணம் புதியதாக வந்த எண்ணம். எந்த எண்ணம்? ஒரு எண்ணமும் நான் சொல்லும் போதே நம்ம புதுசாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறோம். முதல் குழந்தையா இருக்கும் போது, ஏ குழந்தை இங்கே வா அப்படின்னு கூட்டா ஐ எம் த பேபி, நான் அவரு விருத்தி. அப்புறம் கொஞ்சம் பெருசாக நம்ம பையனோ பொண்ணோ, ஏ பையா இங்கே வா, ஐ எம் த பாய், நான் கொஞ்சம் விருத்தி. ஏ ஐயா தம்பி இங்கே வாப்பா, கொஞ்சம் பெரியவரான உடனே ஐயா இங்கே வாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நான் இந்த உடம்பை அனுசரித்து நிறைய சேர்த்துக்கிறோம். இது மாத்திரம் இல்லை, என்னுடைய மனசு, என்னுடைய இந்திரியங்களை வச்சு நான் படிச்சிருக்கிறேன்ல, அந்த படிப்பை வச்சு சார் டிரைவர் சார், சார் இன்ஜினியர் சார், சார் டாக்டர் சார் அப்படின்னு ஒரு நானை கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னும் நிறைய நான், ஐ எம் த ஃபாதர், ஐ எம் த மதர், ஐ எம் த சன், ஐ எம் த கிராண்ட் மதர் அப்படின்னு பல நானையும் கூட கிரியேட் பண்ணிக்கிறோம். இது மாதிரியான பல நான், இது எல்லாம் எண்ணங்களில் போய் சேரும். உங்களுடைய விருத்தி, உங்களுடைய திங்கிங், உங்களுடைய அனுபவம், இதில் போய் இருக்கிற நான், இதையெல்லாம் எப்படியோ இந்த மைக்கு ஞானம், பெண்ணு ஞானம், அதுக்கப்புறம் டம்ளர் ஞானம், இது மாதிரி மாறிண்டே இருக்கிற நான், இந்த பாடி மேலே வச்சிருக்கிற நான், மனசு மேலே வச்சிருக்கிற நான், என்னுடைய திறமைகள் மேலே வச்சிருக்கிற நான், இந்த நான் எல்லாம் மாறும் நான்கள். மாறாமல் இருக்கிற ஒரு நான் இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் இவன் கூடயே அகம் அகம் அகம்னு இருக்கேன்னு ஒரு இதுவில் இருக்குல்ல, அந்த நான் தான் உண்மையான நான். அந்த நானே நித்திய உபலப்தி. நான் எப்பொழுதும் இருக்கின்ற அறிவு சொரூபம், நான் எப்பொழுதும் இருக்கின்ற சொரூபம், நித்திய போத உபலப்தி சொரூபம் அகம். அதனாலேயே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. வேதம் சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இந்த அனந்தம் அப்படின்ற சொல்ல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த சத்தியம் அப்படின்ற சொல்லுக்கு, ஞானம் அப்படின்ற சொல்லுக்கு இது அடைமொழியாக போட்டுள்ளார். நல்லா புரிஞ்சுக்கணும். அனந்தத்தையும் இந்த அப்படின்ற சொல்லை எடுத்துண்டு அது சத்தியம் அப்படின்ற சொல்லுக்கும் ஞானம் அப்படின்ற சொல்லுக்கும் அடைமொழியாக இந்த இடத்துல நம்ம போட்டுக்க வேண்டும். எப்படிப்பட்ட சத்தியம் அது? அது அனந்தம் சத்தியம், அனந்தம் ஞானம்.
என்றும் உள்ள அறிவு சொரூபம். அப்படிப்பட்ட ஆத்மா அது அகம், அது அந்த நித்திய போத சொரூப ஆசிரித்ய. இப்படிப்பட்ட இதை சார்ந்து மனம் சக்ஷுராதீனி மனஹ மன அந்த கரணம் சக்ஷுராதீனிஹி அப்படின்னு சொன்னால் கண் முதலான இந்திரியங்கள், ஸ்தூல சரீரம் முதலான அனைத்தும். இப்போ மூணாவது வரி பிரவர்த்தந்தே செயல்படுகின்றனவோ. எந்த ஆத்மாவை சார்ந்து மனம் முதலிய இந்திரியங்கள் செயல்படுகின்றனவோ. ஃபஸ்ட்டு ஸ்லோகம் மனசக்ஷுராதி பிரவிற்த்தி நிமித்தம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் பார்த்தோம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் ஆத்மாவை சார்ந்து மனம் முதலிய இந்திரியங்கள் பிரவிற்த்தி செயல்கள் அப்படின்னு பார்த்தோம். தேர்ஃபோர் ஆத்மாவில்தான் மனம் முதலியவற்றின் செயல்படுகின்றது. ரெண்டாவது ஆத்மாவாகிய எண்ணெய் சார்ந்துதான் இவை செயல்படுகிறது. ரெண்டு விஷயம் முக்கியமாக இதில் நீங்கள் குறிச்சிக்கணும், இதை எழுதிக்கணும். முக்கியம், ஆத்மாவில்தான் மனம் முதலியவை செயல்படுகின்றது. அதாவது மனம் முதலிய இந்திரியங்கள் செயல்படுகிறது. ரெண்டாவது ஆத்மாவாகிய எண்ணெய் சார்ந்துதான் அவைகள் செயல்படுகிறது. ஒன்று அதில் செயல்படுகிறது, இன்னொன்று அதை சார்ந்து செயல்படுகிறது. ரெண்டு விஷயம். அப்போது இதில் நெக்ஸ்ட் கோட் என்ன சொல்கிறார்? மனமும் இந்திரியமும் செயல்பட ஏன் ஆத்மாவை சார்ந்து செயல்பட வேண்டும்? அது எதுக்கு ஆத்மாவை சார்ந்து செயல்பட வேண்டும்? பேசிக் எக்ஸாம்பிள், நம்மிடம் பொருள் இல்லை என்றால் மற்றவரிடம் இருந்து நாம் அதை என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குவோம். அது போல தான் இந்த மனம் இந்திரியம் ஆத்மாவை சார்ந்து செயல்பட காரணம் என்ன? ஏன்? அபோதாத்மகாணி. அதுகிட்ட என்ன இல்லை? ஆத்மா கிட்ட, சாரி மனசுக்கிட்ட, மனசுக்கும் இந்திரியத்துக்கும் என்ன இல்லை? அபோதாத்மகாணி. மனசக்ஷுராதீனி என்ற சொல்லுக்கு அடைமொழி. எப்படிப்பட்ட மனம் இந்திரியமாம்? அது அபோதாத்மகாணி. போதம்னா அறிவு, அபோதகா அப்படின்னா ஜடம். அந்த ஆத்ம அம்சத்தினுடைய சொரூபம் ஈக்குவல் டு இதோட சொரூபம் என்ன? அபோதாத்மகாணி அப்படின்னா அது ஜடஸ்வரூபம். ஸோ ஆத்மகம் அப்படின்னா சொரூபம், இது அபோதாத்மகம் அப்படின்னா ஜடஸ்வரூபம். அபோதாத்மகாணி ஜடஸ்வரூபமாக இருக்கின்ற மனம் முதலான கண் முதலான அபோதாத்மகாணி மனசக்ஷுராதீனி ஆத்மானம் ஆசிரித்ய பிரவர்த்தந்தே. அப்படி என்ற சொல் போட வேண்டும். இதில் சேர்த்து மொத்தமாக போட வேணும். எப்படி போடணும்? அபோதாத்மகாணி மனசக்ஷுராதீனி ஆத்மானம் ஆசிரித்ய பிரவர்த்தந்தே. இது பேர் என்ன அப்படின்னா ஹேத்து கர்ப்ப விசேஷனம்னு வேதம் ஒரு இடத்த தானாகவே எடுத்து சொல்லிடுது. ஹேத்து கர்ப்ப விசேஷனம். அபோதாத்மகாணி எதற்கு அடைமொழியாக உள்ளது அப்படின்னா மனம் சக்ஷுராதி கண்ணு முதலியான இந்திரியங்களுக்கு அது அடைமொழியாக இருக்குது. அப்படின்னா என்ன? ஜடமான மனதிற்கு அட்ஜெக்டிவ் அடைமொழியாக அதுவே காரணமாக உள்ளது. இது அதுக்கு ஹேத்து. என்ன ஹேத்து சொல்றார்? அது ஜடமாக உள்ள காரணத்தினால்தான் ஆத்மாவை சார்ந்து உள்ளது. இது பேர் ஹேத்து கர்ப்பம். அடைமொழியாகவும் அதாவது காரணத்தையும் வைத்துள்ளது. எப்படி? புளி மாங்காய் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாங்காய் புளிக்குதுன்னு அர்த்தம். துன்னிருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கர இருட்டுன்னு அர்த்தம். பட்ட வர்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே வெட்ட வெளிச்சமாக இருக்கு. அது போல இதுக்கு பேர் அடைமொழி, அதாவது ஹேத்து கர்ப்பம் அப்படின்னு அதில் அர்த்தம். தேர்ஃபோர் அபோதாத்மகத்வாத் பிரவர்த்தந்தே. தேர்ஃபோர் ஜடமாக இருக்கின்ற காரணத்தினால் மனமும்
இந்திரியங்களும் ஆத்மாவை சார்ந்து செயல்படுகின்றது. இப்போ ஃபர்தராக இன்னொரு கேள்வி கேட்க போகிறார். அடுத்த கேள்வி, மனதையும் இந்திரியத்தையும் அபோதாத்மகம் எப்படி இது ஜடம் என்று கூறுகிறீர்கள்? மனசை எப்படி நீங்கள் ஜடம்னு நீங்கள் சொல்கிறீங்க? எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய மனம் ஆக்டிவாக இருக்குல்ல, இருக்க. என்னால் இந்த கண்ணெல்லாம் ஆக்டிவாக இருக்கேன், என் கண்ணை வச்சு நான் நல்லா பார்க்குறேன். வேணால் பார்க்குறதுல தாரதன்மியம் இருக்கலாமே தவிர, நான் நல்லா பார்க்குறேன், நல்லா கேட்குறேன், இதப்போ எப்படி ஜடம்னு சொல்ல முடியும்? அவருக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்கு. ஸோ மனதையும் இந்திரியத்தையும் அபோதாத்மகம் அப்படின்னு எப்படி ஜடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? நாம் ஜடமான மனதை அனுபவிக்கின்றோமே. இந்த மனசை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியறது, அது கஷ்டப்படுறதுலாம் எனக்கு தெரியறது, அது சந்தோஷப்படுறதுலாம் எனக்கு புரியறது, அது ஆனந்தமாக இருக்கிறதுலாம் எனக்கு தெரியறது, அது ஏங்கிறதுலாம் எனக்கு தெரியறது, அது குறை சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியறது. அது போய் எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அலைவில் தானே இருக்குது. அது எப்பயுமே அது எப்படி இருக்குது, அதை போய் நம்ம ஜடம்னு சொல்ல முடியுமா? நாம் ஜடமான மனதை அனுபவிக்கிறோமா? இல்லை. ஜடமான இந்திரியத்தால் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமா? இல்லை. ஜடம் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாயே அப்படின்னு சொன்னா, என்னை திட்டிட்டா இருப்பாரு அப்படின்னு உனக்கு கோபம் வருமா வராதா? அப்போ நான் ஜடம் இல்லைல்ல, எனக்கு கோபம்லாம் வருது. அப்போ இவர் எதை வச்சு ஜடம் ஜடம் ஜடம்னு இவ்வளோ நாள் சொல்லின்னு இருக்காரு? நாம் ஜடம் அல்ல. எப்படி? இதில் பல விதத்தில் உள்ளது. எது? இதில் அஸ்தாமலக்கியர் பாஷ்யம் செய்த சங்கரர் இதை விளக்குகிறார். இதையே தான் சாஸ்திரமும் விளக்குது. நாண்யதோஸ்தி திருஷ்டா ந அன்யஹா அதஹா அஸ்தி திருஷ்டா. ஆத்மாவுக்கு அந்நியமாக வேறு எதற்கும் பார்க்கும் சக்தி இல்லை. ஆத்மாவுக்கு அந்நியமா வேற எதுக்கும் பார்க்குற சக்தி இல்லை. ஆத்மான்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மனம் பிரவர்த்திக்காது, செயல்படாது. ஆத்மாவுக்கு வேறாக அந்நியமாக உள்ளது என்னது? அனைத்தும் ஜடம். மனசு ஆத்மாவுக்கு அந்நியமாக இருக்கு. அது லைவாக இருந்தாலும் அந்நியமாக இருக்கின்ற காரணத்தினால், ஆத்மாவுக்கு வேறாக இருக்கின்ற காரணத்தினால் மனம் ஜடம், இந்திரியங்களும் ஜடம். therefore ந அன்யஹா அதஹா அஸ்தி திருஷ்டா. ஆத்மாவை காட்டிலும் வேறாக பார்ப்பவன் அறிவு சொரூபமானது எதுவும் இல்லை. எனவே ஆத்மாவுக்கு அந்நியமாக உள்ள மனமும் இந்திரியங்களும் ஜடம் என்று கூறி ஸ்ருதியை மேற்கோளை காட்டித்தான், ஸ்ருதியை பிரமாணமாக கொண்டுதான் மனமும் இந்திரியமும் ஜடம் என்ற முடிவுக்கு நம்மால் வர முடிகிறது. 1000 சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. மனசை போய் நீங்கள் ஜடம்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு எல்லாம் பிரமாண புத்தி இருக்குது. நான் பிரமாணத்தை நான் எப்படி என் கண்ணு காது மூக்கு அது போல அது கொடுக்குற விஷயத்தை நான் எப்படி சத்தியம் உண்மைன்னு நம்புறேனோ, அது போல வேதம் சொல்கிறத நான் அனுசரித்து அதனால் என்னுடைய மனம் ஜடம்னு நான் நம்பிக்கையாக சிரத்தையாக நான் சொல்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் மேற்கோள் காமிச்சு அஸ்தாமலக்கியர் ஆதிசங்கரர் இந்த வார்த்தைக்கு நமக்கு எல்லாம் ஒரு ஓமானத்தை கொடுக்குறார். ஸோ ஸ்ருதியை மேற்கோள் காட்டி தான், இந்த ஸ்ருதியை பிரமாணமாக வைத்து கொண்டு தான் மனமும் இந்திரியங்களும் சுபாவமாக ஜடம் என்ற முடிவுக்கு வர முடியும். டைரக்டாக அனுபவத்தில் முடியவே முடியாது. ஏன்னா நான் அனுபவத்தில் அனுபவித்து கொண்டு இருக்கிறதே மனசை வச்சு தான் அனுபவிச்சுன்னு இருக்கேன். மனசுன்னு ஒன்று செயல்படலைன்னா நான் அலைவுன்னு நான் சொல்லவே முடியாது.
ஆனால் வேதம் சொல்கிற அந்த பிரமாணத்தை நான் எடுத்துக்கொண்டபடியினால் மனம் ஆத்மாவிற்கு வேறானது எது இருக்கிறதோ அவை அனைத்தும் ஜடம் என்று சொன்னபடியினால் நான் மனசை இந்திரியத்தை ஜடன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நாம் அனுபவிக்கும் ஜடமாக அனுபவிக்காவிட்டாலும் அதன் சொரூபம் ஜடம்தான். நீ அனுபவித்தாலும் அனுபவிக்கலாலும் அது ஜடம்தான். எந்த அறிவு இது 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 எந்த அறிவு அப்படின்னா இது சாஸ்திரம் தருகின்ற அறிவு. அதனால தான் சயின்ஸுக்கு கூட இன்னும் மனசில் தான் இந்த சைத்தன்யம் இருக்குன்னு அவங்க நம்பின்னு இருக்காங்க. சயின்ஸ் என்ன நம்பின்னு இருக்க? கான்ஷியஸ் அவருக்கு போயிடுச்சு, கான்ஷியஸ் வந்துடுச்சு, அவர் அன்கான்ஷியஸ் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். கான்ஷியஸ் வருவதும் இல்லை போவதும் இல்லை, அது எப்பயுமே இருந்துன்னு இருக்கு. அப்படின்ற முடிவுக்கு அவங்க இதுக்கு வரவே முடியாது கடைசி வரைக்கும். காரணம், அவர்கள் கூற்றுப்படி ஓசி அதாவது இந்த சைத்தன்யம் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் என்பது வந்து போகும் குணம். அவர்கள் மனதை தான் சப்ஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே தவிர மனம் என்ற பொருள் அறிவு, மனம் என்ற பொருளில் அறிவு என்பது எங்கிருந்தோ வந்து போகிறது, அது மாயமாக உள்ளது அப்படின்னு இன்னும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் எல்லாமே இனிமேல் எங்களால் முடிஞ்சது நாங்கள் மெடிக்கலி எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம், இனிமேட்டு பகவானோடைய இதுதான் அவங்களும் கை தூக்கிறாங்க. வை? பிகாஸ் வேதாந்தம் சொன்ன அந்த ஓசிக்கு அவங்களால போவே முடியாது. ஏன்னா இதை நிரூபிக்கவே முடியாது. ஏனென்றால் இது இந்திரியத்திற்கும் மனதிற்கும் இதுக்குன்னு ஒரு கரணம் கிடையாது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது ஆத்மாவை பார்க்கறதுக்கு. ஏனென்றால் ஆத்மாவை தவிர்த்து மற்றது அனைத்தும் ஜடம் என்கின்ற காரணத்தினால் ஆத்மாவை நீ ஒரு பொருளாக அறிய முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வஸ்து அப்படின்னா என்ன? பொருள், மெய்ப்பொருள், சைத்தன்யம். மனம் வந்து செல்கிறது. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த சைத்தன்யத்தை உல்டாவா போட்டாங்க, மனசை உல்டாவா பார்க்கறாங்க. ஸோ சைத்தன்யம் சாதாரணமாக வைத்து கொண்டு மனம் வந்து போகிறது. இந்த சைத்தன்யத்தை ஆதாரமாக சாரமாக வைத்து கொண்டு மனமானது வந்து போய் கொண்டு இருக்கின்றது. இது வேதாந்தத்தோட கூற்று. அவங்களுடைய கூற்று என்ன? மனசை ஆதாரமாக வச்சுட்டு இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து போகுது அப்படின்னு அவங்களுடைய கூற்று. சரி, மனம் ஜடம் என்று அனுபவத்தில் நிரூபணம் செய்ய முடியாது. நம்மளுடைய அனுபவத்தை வச்சு டைரெக்டாக என் மனசு ஜடம் அப்படின்னு நிரூபணமே செய்ய முடியாது. ஏன்னா நீ எதை ஆராய்ச்சி பண்ணாலும், இன்க்ளூடிங் மனசையே ஆராய்ச்சி பண்ணாலும், நீ அந்த மனதை வைத்துத்தான் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். வேற வழி இல்லை. இல்லை ஜி, நான் இப்போ இன்வெர்ட்டர், கரண்ட்டு, ஜென்ரேட்டர் இது மாதிரி மாறி மாறி வருது இல்லை, அது மாதிரி நான் மாற்றி என் மனசை ஆத்மா கிட்டையும் ஆத்மா கிட்ட இருந்து மனசையும் வச்சு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன், அது ஜடமா இல்லையா அப்படின்னா முடியாத காரியம். நீ ஒரே ஒரு அந்த ஓட்ட சட்டியை வச்சு தான் கொழுக்கட்டை வந்துடுதா? கொழுக்கட்டையை சுட முடியும். ஸோ அனுபவத்தில் நாம் ஜடமாக மனத்தை பார்க்கவே முடியாது. இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. அதனால் அனுபவ ரீதியாக மனம் சுபாவமாக கூற முடியாது, சுலபமாக நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் அஸ்தாமலகர் கூறியது போல ஸ்ருதியில் கூறியிருப்பதை வைத்து நாம் இதை ஜடம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ருதியின் பலத்தாலே தான் இந்த மனமானது இந்திரியங்களானது ஜடம் என்று சொல்ல முடியும். அவரவர் நது அனுபவ பலாத்,
நம்மளுடைய அனுபவத்தை வச்சு நது சொல்ல முடியாது, அனுபவத்தை வச்சு பேச முடியாது. அபோதாத்மகாதீனி மனசக்ஷுராதி, ஜடமாக உள்ள மனமும் இந்திரியமும் எந்த ஆத்மாவை சார்ந்து செயல்படுகிறதோ, அடுத்த கருத்து, மனம் இந்திரியம் ஜடம் ஆத்மாவில் பிரகாசிக்கிறது, ஆத்மாவால் பிரகாசிக்கிறது. சரி, ஓகே. எந்த காரணத்தால் அதை ஜடமாக அனுபவிக்க முடியவில்லை? ஏன்ப்பா என்னுடைய அனுபவத்தில் அனுபவிக்க முடியல? ஸ்ருதி சொல்லிச்சு, அதை வச்சு நான் நம்பிடுறேன். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், ஆனால் அதை நான் நம்பிக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு காரணத்தை நாம் காண்கிறோம். இதுக்கு தத்துவபோதத்துக்கு நம்ம போக போகிறோம். காரணமான மாயையில் இருந்து சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள் தோன்றியது. அதோட மாத்திரம் இல்லை, அந்த பஞ்சபூதம் தோன்றி பஞ்சீகரணம் ஏற்பட்ட பிறகு ஸ்தூல பூதம் வந்தது. இந்த ஸ்தூல பூதங்கள் ஆத்மாவின் சத்தம்சத்தை மட்டும் பிரதிபலிக்கும். ஸோ இந்த ஸ்தூல பூதம் ஆகாசம் இருக்கிறது, மண் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது அப்படின்ற சத்தம்சத்தை மாத்திரம் இது நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆத்மாவின் சத்தம்சத்தை சத் அப்படின்ற ஸ்தூல பூதங்கள் வெளிப்படுத்துகிறது. சூக்ஷ்ம பூதங்கள் ஆத்மாவினுடைய சித் ஸ்வரூபமான அறிவு ஸ்வரூபத்தை பிரதிபிம்பிக்கும் தன்மையில் இருக்கிறது. தேர்ஃபோர் நம்முடைய இந்திரியங்கள் மனம் முதலிய பஞ்ச சூக்ஷ்ம பூதங்களின் சேர்க்கையில்தான் இந்த சூக்ஷ்ம சரீரமாக இருக்கின்ற மனம் இந்திரியாதிகள் தோன்றி இருக்கின்றன. அதற்கு சுபாவமாகவே எந்த சக்தியும் இல்லை. நம்ம இந்த பக்கம் போய் ஆராய்ச்சி பண்ணாலும் மனசுக்கு இயல்பாகவே எந்த சக்தியும் இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், பிரம்மத்தை அனுசரித்து மாயை 3 குணங்களின் அடிப்படையில், சத்துவ ரஜோ தமோ குணங்களின் அடிப்படையில் இந்த பஞ்சபூதங்களை படைத்து பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையினால் ஒவ்வொன்றாக ஸ்தூலமாகவும் பஞ்சீகரணம் செய்யப்பட்டு ஸ்தூலமாகவும் பஞ்சீகரணத்திற்கு முன்னால் சூக்ஷ்மமாகவும் காரணமாகவும் இருந்திருக்கின்ற படியினால் மாயை பிரம்மத்தை அனுசரித்தபடியினால் அப்படின்னு ஒரு வார்த்தையை இங்கே நமக்கு கொடுக்குறார். தேர்ஃபோர் நம் இந்திரியங்கள் மனம் முதலியவை பஞ்ச சூக்ஷ்ம பூதங்களின் சேர்க்கையில்தான் அதிலிருந்து தோன்றியுள்ளது. அதற்கு சுபாவமாக எந்த சக்தியும் இல்லை. ஆத்மாவின் சித் அம்சத்தை பிரதிபிம்பிக்கும் சக்தி எப்பொழுதும் உள்ளது. அதுக்கு மனசுக்கு எப்பயுமே அந்த அறிவு ஸ்வரூபம் இருந்துட்டே இருக்கு. எனவே மனதில் இந்திரியங்களில் சூக்ஷ்ம சரீரத்தில் சிதாபாசன் என்று இருக்கின்ற காரணத்தினால், சிதாபாசன் நம்ம யாருன்னு பார்த்தோம், ஆத்மாவினுடைய ரிஃப்ளக்ஷன் பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்படின்னு நம்ம அதை பார்த்தோம், இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அது அறிவு சொரூபமாக காட்சியளிக்கிறது. எப்படி? வெளியிருந்து ஒரு கண்ணாடி சூரியனை பார்த்து நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணி ஒரு ரூம் இருட்டாக இருக்கிற ரூமில் நம்ம காமிச்சோன்னா என்ன ஆகும்? ரூமே வெளிச்சமாயிடும். அதுபோல இந்த மனம் பிரதிபிம்ப சைத்தன்யத்தில் இருந்து, அந்த கண்ணாடியிலிருந்து சூரியன் கிட்ட இருந்து வந்த கண்ணாடியிலிருந்து வெளிச்சத்தில் எப்படி இந்த ரூமே பிரகாசிக்குதோ அது போல இந்த மனம் இந்திரியங்கள் எல்லாம் கடன் வாங்கின பிரகாசத்தில் பிரகாசிக்கின்றது. எனவே இங்க சங்கரர் சூத்ர பாஷ்யத்தில் இதை பற்றி சொல்றார். நம்ம எல்லாம் இதுவில் படிச்சுன்னு வரோம். அதனால தான் என்றும் இருக்கின்ற காரணத்தினால், ஆத்மாவின் பிரதிபிம்பம் இருக்கும் காரணத்தினால் அது என்றும் அறிவு சொரூபமாக காட்சி அளிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு
சாஸ்திரத்தில் இவ்வளவு குழப்பம் இருக்குன்னு இது அவரு சங்கரரே இதை டினோட் பண்ணியிருக்கிறார். அத ஏவ அத்திர விப்ரதிஹி பக்திஹி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கார். பிறகு கூறுகிறார், மனம் எல்லா காலத்திலும் அறிவு சொரூபமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அதை அறிவு சொரூபமாக நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு காரணம் என்ன? அந்த ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் பட்ட காரணத்தினால ஆத்மா எப்பயுமே போவதும் இல்லை, வருவதும் இல்லை, எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ரிஃப்ளெக்ஷனால இந்த மனமானது எப்பொழுதும் செயலில் இருக்கின்றது போல காட்சி அளிக்கின்றது. அதனால் நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியல, அது ஜடம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3வது வரி, பிரவர்த்தந்தே ஆசிரித்ய, அவைகள் செயல்படுகின்றன அதை சார்ந்து. எதை சார்ந்து? ஃபர்ஸ்ட் வரி, எம் நித்திய போத சொரூபம், அறிவு சொரூபமாக ஆத்மாவை சார்ந்து ஜடமான மனமும் இந்திரியமும் செயல்படுகின்றன. அதுக்கப்புறம் திருப்பிய மீண்டும் ஆத்மஸ்வரூபத்தை விளக்குறார். அது எப்படி இருக்கு? நிஷ்கம்பம் ஏகம் எம் ஆத்மானம். எப்படிப்பட்ட ஆத்மா? நிஷ்கம்பம். நிஷ்கம்பம் அப்படின்னா அந்த ஆத்மா செயலற்றது. வை ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. ஏன்? அது அகாரணத்வாத். அது எந்த காரணத்துக்குனாலும் அது எதையுமே பண்ணலை. அது பண்ணாத காரணத்தினால, அது செயலில் இல்லாத காரணத்தினால். செயலில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? மோஷன்லெஸ். ஏன் அது மோஷன்லெஸ்? அது நிஷ்கம்பமா இருக்கின்ற அந்த பதத்தினால் ஆத்மாவின் செயல்களை செய்யும் மனம் இந்திரியம் ஆத்மாவுக்கு செயலை கொடுத்து ஆத்மாவையே திருப்பி அதை செயலை செய்ய வச்சிரும்ல இந்த மனசு. ஆத்மா ஒரு செயலில் இருக்கு அப்படின்னா இந்த மனசு படுவா எப்பேற்பட்ட ஆள்? சும்மா பக்கத்தில் யாராவது உட்காந்தாலும் அதை இடம் இதை இடம்னு சொல்கிற ஆள் ஆத்மாவை வேலை வாங்கிடாதா? ஆத்மா செயலில் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது செயலுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னா மனசு திருப்பி அதை வேலை வாங்க ஆரம்பிச்சிடும். அதனால் அது செயல்களை எதுவுமே அது செய்யறது இல்லாத காரணத்தினால் நிஷ்கம்பம் என்ற பதம் இந்த இடத்துல போட்டிருக்கார். இவைகள் ஆத்மாவை சார்ந்து செயல்பட்டாலும் ஆத்மா எதையும் செய்வது இல்லை. நிஷ்கம்பஹ. எப்படி அது செயல்படல? ஏன் அது செயல்படலை அப்படின்னா, நம்ம ட்ரெயினில் வந்தோமா சார், ஒரு வாட்டிட்டு சும்மா ட்ரெயினில் வந்தோம்ல, அதில் ட்ரெயினில் தண்டவாளம் இருந்ததுல்ல, ட்ரெயின் கூட தண்டவாளம் ஓடிச்சா என்ன? எது ஓடிச்சு? ட்ரெயினில் இருக்கிற சக்கரம் ஓடிச்சு. சரி, சக்கரம் ஓடிச்சே, அதில் இருக்கிற அச்சு ஓடிச்சா என்ன? அதில் இருக்கிற ஆக்சிஸ் ஓடிச்சா? ஓடவே இல்லையே. ஆக்சிஸும் ஓடலை, தண்டவாளமும் ஓடலை. ஓடனது எது? வீல் மட்டும்தான் ஓடிச்சு. அதுபோல இந்த ஆத்மா அந்த தண்டவாளத்தை போல அந்த ட்ரெயின் ஓடுறதுக்கு எதையும் செய்யலை. அதே போல அந்த ட்ரெயின் ஓடுறதுக்கு அதில் இருக்கிற அச்சும் எதுவுமே செய்யலை. எது ஓடிச்சு? சக்கரம் ஓடுனதுனால ட்ரெயின் ஓடிச்சு. அதுபோல அச்சு போல அசையாமல் அசைவுக்கு காரணமாக உள்ளது. இந்த தண்டவாளமும் அச்சும் இந்த வீலும் ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒன்று ஸ்பீடாக ஓடும், ஒன்று ஒரு மாதிரி சுத்தம். அதனால் இந்த ஆத்மாவானது இந்த அச்சு போல இது அசைவுக்கு காரணமாக உள்ளது. அடுத்தது நிஷ்கம்பகா. இது எப்பேற்பட்டது? இன்னொரு கோணத்தில் பார்த்தா நிஷ்கம்பகா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகமற்ற தெளிவான ஞானஸ்வரூபம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படி பல மனம் பல இந்திரியங்கள் உள்ளது அப்படின்னு சொன்னால் ஆத்மா எதுவும் செய்யறதில்ல, இது மாதிரி பலது ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தா ந இல்லை. ந ஆத்மானக
ஆத்மா ஒன்னே ஒன்றா தான் இருக்கு. ஏக்கம் எப்படி இருக்கு? ஏக்கமா இல்லை, ஏக்கம்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஒன்றாக இருக்கிறது. தேர்ஃபோர் ஆத்மா ஒன்றாக இருந்து கொண்டு அனைத்து சூக்ஷ்ம சரீரங்களையும் செயல்படுத்துகிறது. எப்படி செயல்படுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இனி ஆத்மா தூண்டுவதில்லை. ஆத்மாவில் இருப்பில் அந்த லப்த சத்தா கக, அதாவது சத்தையும் சித்தையும் பெற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டு உள்ளது. ஆத்மா எதையும் பண்ணுறதில்ல, அதனுடைய இருப்புத்தன்மையையும் அதனுடைய அறிவு சொரூபத்தையும் வைத்து இந்த மனம் சக்ஷுராதிகள் செயல்படுகிறது. எதனுடைய? ஆத்மாவின் சந்நிதியில் மனமும் இந்திரியங்களும் செயல்படுகின்றனவோ. இனி மனதின் செயல்பாடும் இந்திரியத்தின் செயல்பாடும் அது நான் செயல்படுத்தவில்லை, அது என்னை சார்ந்து செயல்படுத்துகிறது. நான் இந்த ஆத்மா எதையும் அதை ஆக்டிவேட் பண்ணலை, மனசு அதை ஆசிரித்து செயல்படுகிறது. காரணம், அவை என்னை சார்ந்து செயல்படுகின்ற காரணத்தினால். நான் எனும் புத்தி மனதிலும் இந்திரியத்திலும் இருப்பதால் அவை என்னை பிரகாசிக்கின்றது. தேர்ஃபோர் இதில் அஸ்தாமலக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறார். மனம் இந்திரியத்தின் இருப்பை அதற்கு ஆதாரமாக நான் இருக்கிறேன், என்ன சார்ந்துன்னு அவர் சொல்லலை. இது ரெண்டாவது பதத்தில் என்ன சொல்கிறாரு? என்னுடைய இருப்பில், என்னுடைய சத்து விஷயத்தில் இந்த மனமும் இந்திரியங்களும் ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த ஸ்லோகத்தினுடைய வரிகள் சாரம் என்ன அப்படின்னா, அகம் ஆதார ரூப சாட்சி. முதல் இதை எழுதிக்கணும், லேட்டராக நீங்கள் போய் திருப்பி இந்த கிளாஸ் கேட்கும் போது உங்களுக்கு புரியும். அகம் ஆதார ரூப சாட்சி, முதல் 2 வரி. 4வது வரி சக நித்திய உபலப்தி ஸ்வரூபம் அகம் ஆத்மா. இனி அடுத்த 2 ஸ்லோகம், பின்னாடி வரப்போகிற 2 ஸ்லோகம் மனம் இந்திரியம் சிதாபாசன் மித்யா அப்படின்ற கருத்தை நமக்கு நிலைநாட்ட போகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி. ஜெய்